எப்படி ஆடலாம், எப்படி விசில் அடிக்கலாம், என்ன விசில், என்ன சத்தம், என்ன இது ஆட்டம், என்ன பாட்டு, என்ன இப்படிலாம் டான்ஸ் ஆடணுமா? சினிமாக்கார மாதிரியே இருக்க. ஷூவை போடலாமா? பலிப்பீடத்துல நின்னுகிட்டு இந்த இரும்பு பலிப்பீடமா, 2500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கு, இதுதான் பலிப்பீடமா. சரி, இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டா பிரசங்கம் அந்த பக்கம் போயிடுமா? பிரசங்கம் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளவு கேள்வியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மண்டையில ஏன் மாட்டம் மாட்டுக்காங்க? எல்லாரும் மாட்டணும்ல. உங்க பாஸ்டர் சொல்ல மாட்டாரோ அப்படிங்க. நகை போடலாமா போடக்கூடாதா? ஒருத்தர்லாம் கேள்வி. உங்க பாஸ்டர் என்ன பிரேஸ்லைட்லாம் போட்டு பேசுகிறார், பெருசு பெருசா செயின் போட்டிருக்கார், 2 கையிலையும் மோதிரம் போட்டிருக்கார், என்ன இது அப்படிங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால பாருங்க, சும்மா செருப்பு சடை இப்படியே ஓட்டிடாதீங்க நீங்களும். ஆமா, இப்படிலாம் போடலாமா, லெக்கின்ஸ் போடலாமா, பெரிய பெரிய கேள்வி பாருங்க. முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு வரக்கூடாது, அதுக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு ரொம்ப பெருசா. இதெல்லாம் ட்ரிம் பண்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் போய் பண்ணுவாங்க இல்ல, கொஞ்சம் இதா இருக்கு, அதெல்லாம் எப்படி செய்யலாம்? இவர் மட்டும் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அதை எப்படி செய்யலாம்? ஹலோ, நீங்க அப்படியே விட்டுற வேண்டியதான, வாய்க்குள்ளே போட்டுமே. ஆண்களுடைய உடையை பெண்கள் போடலாமா? இன்னும் பாருங்க, சிலர் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன உங்க சபையில இந்த கம்யூனியன்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. கம்யூனியன் எல்லாருக்கும். தம்பி பாலசேகர், நான் கேட்குறேன், உங்களுக்கு சபையை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு திருவிருந்துனா என்னன்னு தெரியுமா? நகையை பற்றி தெரியுமா? இல்லைன்னு சொன்னால் ஞானஸ்தானத்தை பற்றி தெரியுமா? சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆமாம், உங்களுடைய போதனை என்னன்னா, லெக்கின்ஸ் போட்டுக்கிடலாம், விசில் அடிச்சுக்கிடலாம், ஆட்டம் போட்டுக்கிடலாம், அப்புறம் ஷூ போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. இது உண்மையிலேயே பக்தி விருத்திக்கு ஏதுவான செயல்முறையா? இது உலகத்தானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ஜனங்களுக்கு போதிக்கப்போம். இப்போ உலகமே கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. கொரோனா வைரஸ் குடும்பத்தையே சிதறடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாம், இப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை, எத்தனை பிரச்சனை தான் சந்திப்பது? வேளாண்மை மசோதா பிரச்சனை, நீட் தேர்வு பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, இனியும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இனியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைநகரங்களிலையும் சட்டசபையிலையும் இனியும் பார்லிமெண்ட்லையும் பிரச்சனை ஓயாமல் இருக்கும்போது இதில் வேற உங்கள் பிரச்சனை. பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, ஒரு 2 நாள் இடைவேளைக்கு பிறகு உங்களோடு கூட நான் கொஞ்சம் முக்கியமான காரியங்களை பரிமாற்றம் செய்வதை நினைத்து எனக்கு ஜீவனை கொடுத்து உங்களோடு பேச வைத்த நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ போதகராக இருந்தாலும் நாட்டுப்பற்றும் மக்களை குறித்ததான பொறுப்புணர்வும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு நாடி துடிப்பையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எனக்குள்ளும் எங்களைப் போல சிலருக்குள்ளையும் அவர் வைத்திருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எங்களுடைய ஜெபமெல்லாம் நாட்டை ஆளக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், சபையை ஆளக்கூடியவங்களும் நல்லவங்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நாடு நல்லா இருக்கும், சபையும் நல்லா இருக்கும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கூலிக்கு வேலை பார்க்குற என்ன பண்ணணும்னு சொன்னால், ஓநாய்கள் வரும்போது மந்தையை விட்டு விட்டு என்ன பண்ணுவான், ஓடி ஒளித்து கொள்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொடிய காலம், கடைசி காலம். பைபிள் சொன்னதான வார்த்தையினுடைய நிறைவேறுதலின் காலம். இதை நாம் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு கருத்து, ஒரு வாசகம் என்னன்னா, நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு பயங்கரமான கலகலப்பு, பயங்கரமான கைகலப்பு. அங்கே என்னென்னா இந்த இது வேளாண்மை மசோதாவை நிறைவேற்றினது மூலமாக போராட்டம். இங்கே கேரளா கவர்மெண்ட்டில் வந்துட்டு பிரச்சனை. கேரளா கவர்மெண்ட்டில் பல பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. நடுவில் கொரோனா என்கிறதான அந்த வைரஸ் வந்து தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்து கொண்டு ஏகப்பட்ட வேற வந்துட்டு அது தன்வசப்படுத்தி கொண்டு நிறைய பேரை வந்துட்டு இந்த மண்ணில் புதைச்சிட்டு, கொரோனா வைரஸுக்கு வந்துட்டு அவ்வளோ வீரியம் இருக்குது அப்படிங்கிறத அது காணிச்சிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் என்னதான் வழி, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பைபிள் வசனம் சொல்லுவதை நம்ம முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே இன்னைக்கு ராஜாக்களும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மத தலைவர்களும் சரி, கிறிஸ்துவ மத போதகர்களும் சரி, ஆண்டவரை மதிக்காமல், ஆண்டவரை கனப்படுத்தாமல், ஆண்டவருக்கு பயப்படாமல் தன்னிச்சையாக தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, தன்னுடைய ஆட்சி நிலைநிற்பதற்காக, தன்னுடைய சபையை நிலைநாட்டுவதற்காக, தன்னோடு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ளும்படியாக இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே பைபிளில் வந்துட்டு நிறையா கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில், அதாவது அப்போஸ்தலர்கள் இருந்ததான அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 23வது வசனத்தில் வந்துட்டு அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்து போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் புழு புழுத்து செத்து போனது அப்படின்னு சொல்லி கேட்டா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல், சரியா, கர்த்தருக்கு அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே அவன் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். தேவனுக்கு மகிமை செலுத்தாம அவனுக்கு மகிமையை தேடிக்கொண்டான். யார் அப்படின்னு சொல்லி கேட்டா வந்துட்டு அப்போஸ்தலர்கள் இருந்த காலகட்டங்களில் ஆட்சி பொறுப்புல இருந்ததான ஏரோது என்கிறதான ஒரு அரசன். அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் புழு புழுத்து என்ன பண்ணிட்டான், செத்து போனான். அவன் தேவதூதன் அடிச்சானா. இன்னைக்கு ஆண்டவர் கையை வச்சிட்டாருன்னு வையேன், அப்புறம் உன்னுடைய ஆட்சியும் சரி, உன்னுடைய ஆளுகையும் சரி, இல்பொருள் தெரியாமல் போய்விடும். இப்படிதான் தானியேல் புத்தகத்தில் பார்த்தா நேபுகாத் என்கிறதான ஒரு ராஜா, அவர் பாபிலோன் மகாணத்தை நான் தான் கட்டணும்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அவனை வந்து ஒரு சில வருடங்களுக்கு வந்துட்டு ஒரு மிருகத்தை போல, அவன் புல்லு திங்கிறவனை போல நகமெல்லாம் வளர்ந்துட்டு மிருகம் மாதிரியே என்ன பண்ணான், அவன் வெளியில விடப்பட்டான். அந்த நாட்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம் தன் தவறை அவன் உணர்வடையும் அளவும் அந்த மிருகமாகவே தானே இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மனுஷ சாயலை கொடுத்தார். நிறைய வரலாறு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கே பார்த்தோன்னு சொன்னால், இன்னைக்கு கடைசி காலத்தில் வந்துட்டு கிறிஸ்துவ சமுதாயத்தை மாசுபடுத்தி, கிறிஸ்துவ சமுதாயத்தை கரைப்படுத்தி, கிறிஸ்துவ சபையை தீட்டுப்படுத்தும்படியாக இன்னைக்கு கிறிஸ்துவத்திலேயே நிறைய பேர் முளைச்சி எழும்பிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பெயர் சொல்லி சொல்ல போனால், எனக்கு ஒரு சிலருடைய பெயரை சொல்வதில் எந்த விதமான அச்சமும் இல்லை, கூச்சமும் இல்லை. நிறைய பரிசுத்தவான்களெல்லாம் அவங்க வாழ்ந்து தன் காலம் நிறைவேறி அவங்க நித்தியத்தை அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்களேன், அதாவது மேயிற மாடு நக்கிற மாடு கெடுத்தது மாதிரி செய்கிறவனையும் செய்ய விடாதபடிக்கு செய்கிறவனையும் குற்றப்படுத்தி குறை சொல்லி கிறிஸ்துவ சபையை கலைச்சி விடக்கூடிய சில கூட்டம்தான் எழும்பி கொண்டு இருக்கிறது. அதில் ஒன்று ஜஸ்டின், மற்றொன்று ஜான் செபராஜி, மற்றொன்று டிஜோ தோமஸு, மலையாள இது ஒரு சகோதரன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த கொரோனா பேசிட்டு சிரிச்சா எப்படி சிரிப்பாங்க, கொரோனா பேசிட்டு வந்து கொரோனா வந்து ரொம்ப கொரோனா நோய் உச்சத்தில் இருக்கும்போது எப்படி சிரிப்பாங்க, அது மாதிரி ஒரு சிரிப்பழகன் யாரு, பாலசேகர் அப்படிங்கிறதான ஒரு சகோதரன். எனக்கு இவங்களெல்லாம் வந்துட்டு பேர் சொல்வதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது. ஏன் இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் தான் எனக்கு சரியாக எனக்கு ஞாபகத்தில் வரவே மாட்டேங்குது.
இவங்களுடைய பேரை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளாமல் இருக்க வரைக்கும் நல்லது தான். இப்படி பலவிதமான தவறான இந்த போதனைகளை உள்ள நுழைக்கக்கூடிய இதுக்கிடையில் ஒரு லேடி, அவங்க பேரும் அனிதா அப்படிங்கிறதான ஒரு லேடியும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டு சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு மாற்று போதனை உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ அது இப்போ இவங்க பேசட்டும், சர்ச்சில் பேசட்டும், இங்கே மீட்டிங்கில் பேசட்டும், இங்கே சோசியல் மீடியாவில் பேசட்டும், வலைத்தளங்களில் இவங்க பேசட்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வசனத்துக்கு ஏற்புடைய காரியங்களை பேசினா நாங்கள் வந்துட்டு அவங்கள வரவேற்கிறோம். நாங்கள் ஆமீன் சொல்லுவோம். எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் ஆமீன் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த சாட்டர்டே வந்து சர்ச்சில் ஒரு 3 பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அந்த இதில் நான் பேசும்போது சொன்னேன், யாராவது சபையில் ஜான் ஜெபராஜனுடைய பாட்டை பாடுனீங்க உங்களை தொலைச்சு விடுன்னு சொன்னேன். இதே ஜான் ஜெபராஜ் சகோதரனுடைய பாடலை எங்கள் சபையில் பாடியிருக்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைங்க யூத் மீட்டிங்லாம் பாடியிருக்கிறாங்க. அன்றைக்கு நாங்கள் கண்டுக்கிடலை. இப்போ அன்னைக்கு நான் பேசும்போது ஆண்டவர் ஜான் ஜெபராஜை குறித்து என்கிட்ட சொல்ல சொன்னது, அவன் விழுந்து போன தூதன் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல சொன்னேன். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் கீழே விழுந்ததான தூதனையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் சங்கிலிகளினால கட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் விழுந்து போன தூதன். கர்த்தர் கொடுத்த அந்த ஆதி மேன்மையை அவனால என்ன பண்ண முடியல, காத்துக்கொள்ள முடியல. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க இவங்க எல்லாருமே. ஜஸ்டினா இருக்கட்டும், ஜான் ஜெபராஜா இருக்கட்டும், ஜிஜோ தோமஸா இருக்கட்டும், இல்லை இந்த மற்றவங்களா இருக்கட்டும், ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் போக போக இவங்க வந்துட்டு என்னன்னு சொன்னால் பைபிளை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பரிசுத்தவான்களை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இவங்களுடைய விழுந்து போவதற்கான காரணம். அப்போ பைபிளில் கூட வசனம் சொல்லுகிறது, அதில் நம்ம பேதுரு நிருபத்தில் வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னால் 2 பேதுரில் 2வது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். 2வது வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு புறஜாதிகள் எல்லாம் வந்துட்டு கிறிஸ்துவ சமுதாயத்தை வந்துட்டு காரி துப்புறாங்கல்ல, ஏன்னு கேட்கிறேன். உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவ சமுதாயம் கிறிஸ்துவ மார்க்கம் என்னவாகுதுன்னு சொன்னா அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவ சமுதாயம் தூஷிக்கப்படுவதற்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். இதுக்கு வாழு பிடிச்சிக்கிட்டு கமாண்ட் போடக்கூடியவங்க, இதை வந்துட்டு ஆதரித்து பேசக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது உண்மையிலே வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய அறிவு, அந்த அளவுக்கு தான் இவங்க ஆண்டவருக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு விளங்கி கொள்ளலாம். இப்போ இந்த பாலசேகர் வந்துட்டு கொஞ்சம் கலராக சில கொஞ்சம் கதைகளை கட்டெழுத்து விட்டுட்டு இருக்கிறார். எப்படின்னு சொன்னால், திருவிருந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். சரிங்களா? திருவிருந்து என்ன பண்ணலாம், யார் வேணாலும் எடுத்துக்கிடலாம்னு சொல்லி துணிகரமாக பேசிட்டு இருக்கிறாரு. திருவிருந்து யார் எடுக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து 12 சீசர்களுக்கும் திருவிருந்து கொடுத்தாரு. அதில் ஒரு சீசன் வந்துட்டு பாத்திரவானா இல்லை அபாத்திரனாய் இருந்தானே. அபாத்திரவானாய் இருந்தது யாரு? யூதாசு. அப்போ இந்த பாலசேகர் சொல்லும்போது, யூதாஸுக்கே இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தாருல, போய் நல்லா வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி யூதாஸுக்கே ஞானஸ்தானம் கொடு. அவன் எங்கே வாழ்ந்தான்? அப்போ யூதாசு அபாத்திரனாய் அவன் திருவிருந்து வாங்கினதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னு சொன்னா அவன் ஆண்டு கொண்டு செத்தான். நான் ஓப்பனா பேசுறேன் பாலசேகர், நீங்க அபாத்திரனாய் நீங்க ஆண்டோட வசனத்தை போதித்தால், அல்லது அபாத்திரனாய் திருவிருந்தை எடுப்பதற்கு மற்ற ஜனங்களை பயிற்றுவித்தால், நீ பேசுகிற நீங்களும் திருவிருந்து எடுக்கிற அபாத்திரவான்களாக இருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக யூதாஸுக்கு அதே நிலைமை தான் வரும். கவனம். அப்போ திருவிருந்து யார் எடுக்கணும் அப்படிங்கறத குறித்து பைபிள்ல சொல்லு. திருவிருந்தை குறித்து கொஞ்சம் வாசிங்களேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, முதல்ல ஒரு மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறியணும். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சரிங்க. எண்ணத்தினால் எனில்
அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதுக்கு வந்துட்டு பல்வேறு விளக்கங்களை அவர் கொடுக்கிறாரு பாலசேகர். அதை வந்துட்டு நம்மளால உண்மையிலேயே வந்துட்டு கிறிஸ்துவ சபை, அதாவது ஆவிக்குரிய உண்மை உத்தவமாக கிருபை பெற்ற ஊழியக்காரங்களால தேவ சபையால் அதை ஏற்கவே முடியாது. யார் வேணாலும் திருவிருந்து எடுத்துக்கலாமா? திருவிருந்து எடுத்தா எல்லாம் சரியாயிருவாங்களாம். அபாத்திரமானா எடுத்தாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப திருவிருந்து அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாது. குழந்தைகளை வந்துட்டு பிறந்த குழந்தைகளை நம்ம பிரதிஷ்டை பண்ணி குழந்தைகளை கர்த்தருக்குள்ள நம்ம வளர்ச்சி எடுக்கணும். குழந்தைகளை வந்துட்டு ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாகத்தான் பார்க்கிறார். குழந்தைகளை இதில் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதில் திருவிருந்து எடுக்கிறவங்க பாத்திரவானாங்க இருக்கணும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் பெற்று அவங்க பரிசுத்தமாக வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் வந்துட்டு என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கணும். ஏன்னா திருவிருந்து அப்படிங்கிறது சும்மா நீ கடையில் விற்கக்கூடிய இது பொங்கல் கிடையாது, சரிங்களா? கடையில் வைக்கக்கூடிய கரிமீன் கிடையாது. அது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சமும் இரத்தமும். ஏன்னா யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து கூட விருந்துண்டு தங்களுக்கு என்னது அவங்க தங்களை தாங்களே என்ன செய்கிறாங்களா? மேய்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அன்பின் விருந்துல கரைகளா இருந்து. அதாவது கொரிந்திய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேய்களுடைய பாத்திரத்திலையும் தேவனுடைய பாத்திரத்திலையும் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பங்கு பெறக்கூடாது. ஒன்று பேய் பாத்திரத்தில் பங்கு பெறு, இல்லைன்னா கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறு. இது ரெண்டுலேயும் எனக்கு பங்கு அளிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஆண்டுடைய வசனத்தை தூசணமாக பேசாதப்பா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை போடலாம் அப்படிங்கிறப்ப. இப்போ தமிழ்நாட்டு சபையிலலாம் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்பதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணாங்க, இனி நம்ம சபைகள் என்ன பேசக்கூடாது? நகையை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கிற வசனத்தை வந்துட்டு நீங்கள் மதிக்காம அதை கனம் பண்ணாமல் அதை கனவீனப்படுத்தி அந்த வசனத்திற்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சபையில் வந்துட்டு ஆணும் பொண்ணும் நகை போடும்படியாக நீங்கள் போதிக்கிறீர்கள். இப்போ பாலசேகர் கையில் வந்துட்டு ஒரு கை செயின், கையில் ஒரு மோதிரம், கழுத்தில் ஒரு மைனர் செயின் எல்லாம் போட்டு பார்த்தா இந்த நகைக்கடை விளம்பரத்துக்கு வர்றவங்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தப்பு. நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கு. நீங்கள் போடுன்னு சொல்லி போதிச்சுன்னு சொன்னால் அப்போ நீ தானே கள்ள போதக. இந்த வசனத்தின்படி வந்துட்டு இப்போ நான் அந்த வசனத்தை வாசிக்கவா? வாசிங்க அந்த வசனத்தை. முடியை பின்னி. அது எந்த அதிகாரத்தில் எந்த வசனம்? 1 பேதுரு 3. 1 பேதுரு 3 வாசிங்க. முடியை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளாதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதாவது பவுல் சொல்றாரு நகை போடக்கூடாதுன்னு சொல்லி தீமோத்தேயு நிருபத்துல. பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன பெரிய ஆளா, நீங்க நகை போடுங்கன்னு சொல்லி போதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ எந்த ஒரு ஸ்திரியோ எந்த ஒரு புருஷர்களோ வந்துட்டு ஆபரணம் அணிந்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷணம் பண்ணாதபடிக்கு அதைகளை புறம்பாக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து ஆதாமை ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது வந்துட்டு யாருக்கும் ஆபரணம் போட்டு ஆண்டவர் படைக்கலை. அப்புறம் நீங்கள் இங்கே பூமியில் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது சபையில் வந்துட்டு கேர்ள்ஸ், அதாவது லேடிஸ் வந்துட்டு லெக்கின்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. லெக்கின்ஸ் வந்துட்டு போடுறதுனால என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த உடம்பை ஒட்டி இருக்கிறது அந்த துணி. அதனால வந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு அகோரமாகவும் ஒரு விகாரத்தோடு இருக்கும், மற்றவங்களுக்கு அது ஒரு அன்டீசண்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு லெக்கின்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சபையில் போதிக்கிறோம், சரியா? தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. தகுதியான வஸ்திரத்தை தான் போடணும். தகுதிக்கு மிஞ்சின ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டு இது பைபிளில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நரிக்குற மாதிரி சிரிக்கக்கூடாது. அப்புறம் எரிச்சல் வந்துடும் சொல்லிட்டேன், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் அணியலாமா? பெண்கள் அணியக்கூடாது. பெண்களுக்குன்னு சொல்லி சில ட்ரெஸ் இருக்குது, அதைத்தான் பெண்கள் போடணும். ஆண்களுக்குன்னு சொல்லி ட்ரெஸ் இருக்குது, அதைத்தான் ஆண்கள் போடணும். இது
மேற்கத்திய நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்கே சபைக்குள்ளே நுழைச்சி இங்கே சபையை அலங்கோலப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி போக்கு சொல்ல முடியாது. எல்லாருமே பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்போ ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் அணியவும் கூடாது, பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்கள் அணியவும் கூடாது. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த நெத்தி புருவத்தை வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு பாலசேகர் சொல்கிறாரு, அதை கண்டித்ததான போதகருக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் மட்டும் என்ன தாடி மீசையை ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. தம்பி, புருவ முடி வந்துட்டு வளராது, அது ஒரு அளவாக தான் இருக்கும். கண்ணிமையில் இருக்கக்கூடிய முடியும் அளவாக தான் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு தாடி மீசை தலைமுடி வளரத்தான் செய்யும். அதை அளவாக கட் பண்ணதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அளவோடு வச்சுக்கிடணும். அது பைபிளில் எழுதியிருக்குதா, அது வசனம் சொல்லுதா அப்படின்லாம் சொல்லி கேட்டால் அதெல்லாம் வந்துட்டு மூளை இல்லாத முட்டாள்கள் பேசக்கூடியது. சரியா? இப்போ கண்ணிமையையோ கண் புருவத்தையோ வந்துட்டு டிசைன் பண்ணி அந்த ஒரு முடியை பிடுங்குவதற்கோ, ஒரு முடியை வந்துட்டு வளர்ப்பதற்கோ, ஒரு முடியை கருப்பாக்குவதற்கோ, ஒரு முடியை வெள்ளையாக்குவதற்கோ யாருக்குமே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து இவனுங்களை மாதிரி உள்ளத கள்ள போதகங்களுடைய சொல்லை கேட்டு சபையில் வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையே, சபையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை அழிஞ்சு போய்விடாதீர்கள் என்று நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதே பாலசேகர் வந்துட்டு அடுத்து கேட்கிறார், விசில் அடிக்கலாமா, விசில் அடிக்கக்கூடாதா? அவர் விளக்கம் கொடுக்குறார். அவர் விசில் அடிக்க சொல்லி பைபிளில் வந்துட்டு எங்கேயாவது சொல்லியிருக்குதா? விசில் எங்கே அடிப்பாங்க? உனக்கு அறிவு இருக்குதா? விசில் எங்கே அடிப்பாங்க? விசில் வந்துட்டு திரையரங்கில் அடிப்பாங்க. ஏதாவது விளையாட்டு மைதானங்களில் என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு அரங்குகளில் தான் விசில் அடிப்பாங்க. அங்கே தான் ஊழ போடுவானுங்க. இப்போ நீங்கள் விசில் அடிக்கிறீங்க. இந்த விசில் அடிக்கிறது வந்துட்டு எங்களுடைய அந்த தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த ஒரு எஸ்ஐகே பிரான்சிஸ் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் இந்த மாதிரி தான் விசில் அடிக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். நான் போனதில்லை, நான் இவங்க எந்த மீட்டிங்லுமே கலந்து கொள்வது கிடையாது. ஏன்னா இவங்க எங்கள் பரிசுத்தவான்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் மட்டும்தான் கலந்து கொள்வோம். இந்த விசில் அடிக்கிறது, ஊழ போடுறது, குதிக்கிறது, அதை ஜம்ப் பண்ணுறது, இங்கே இருந்து அங்கே ஓடுறது, அங்கே இருந்து இங்கே ஓடுறது, புரளுவது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் வந்துட்டு ஆவியானவர் இருந்தாருன்னா உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து அவர் என்ன பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவார். விசில் அடிக்கலாமா? விசில் அடின்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்கு பைபிளில்? விசில் அடின்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்குது? அது தப்பு. இப்போ விசில் அடிக்க வைக்கிறீங்க நீங்கள், என்ன ஊழ போட்டு சபையில் விசில் அடிக்கிறீங்க. ஒரு டீமாக சேர்ந்துட்டீங்களா? பொல்லாத பேய் மவனுகளா, மனம் திரும்புங்க. நடனம் ஆட வைக்கிறீங்க. ஆட வைக்கிறது, ஆணையும் பொண்ணையும் ஆட வைக்கிறது தப்பு. பைபிளில் வந்துட்டு யாருமே நடனம் ஆடவில்லை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டோம், வேணால் விவாதம் பண்ணலாம். பைபிளில் வந்துட்டு இயேசுவோ, பேதுருவோ, பவுலோ அல்ல மற்ற பின்னாடி வந்த சீசர்களோ யாருமே என்ன பண்ணலை, யாருமே நடனம் ஆடவில்லை. எல்லாருமே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை துதித்தார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், பாரத்தோடு ஜெபித்தார்கள். அவங்கெல்லாம் பிரயாசப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்துட்டு கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு வியாதி வராதா? வியாதி வருமா? திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு வியாதி வராது அப்படின்னு சொல்லுறாங்க. நான் சொல்லுகிறேன், வியாதி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும். வியாதி எல்லாருக்குமே வரும். அப்போ வந்து எத்தனையோ கிறிஸ்துவ போதகர்களுக்கும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியதான அடிச்சுவடாக பின்பற்றக்கூடியவர்களுக்கும் வியாதி வந்திருக்குதே. ஏன் பைபிளில் நிறைய பேர், பவுலுக்கு வந்துட்டு தீரா வியாதி இருந்துச்சு. எத்தனை பேருக்கு வியாதி வந்திருக்குதே. அந்த வியாதியை குணமாக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லது ஒருவேளை அந்த அவங்களுடைய சரீரத்தில் தான் வியாதி, அந்த சுகர் வியாதியாக இருக்கலாம், கேன்சர் வியாதியாக கூட இருக்கலாம், ஒருவேளை கொரோனா வியாதியாக கூட இருக்க தான் செய்யலாம். ஏன்னா சென்னையில் கூட வந்துட்டு ஒரு பிரபல்யமான ஊழியக்காரருக்கு கொரோனா வந்துச்சு. அப்போ அவர் பாவியா? அவர் அந்த வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டார். நிறைய பேர் கொரோனா வைரஸ்னால வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பாவிகளா? அவங்க சரீரத்தை தான் வியாதி ஆட்கொள்ளும், அவங்க ஆத்மாவுக்கு வியாதி கிடையாது. சரியா? அதை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ வியாதி யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ வியாதி வந்துச்சு, இப்போ எனக்கோ அல்லது எங்களை சார்ந்தவங்களுக்கோ ஒருத்தவங்களுக்கு வியாதி வந்துடுச்சுன்னா நாங்கள் பாவியா? ஏன் அப்படின்னா லாசர் வியாதியோட தான் இருந்தார். ஐஸ்வர்யம் நல்ல பலவானாக தான் இருந்தான். வியாதியோடு மரித்ததான லாசருவை வந்து தேவதூதர்கள் வந்து ஆபிரகாம் கிட்ட அழைச்சிட்டு போகலையா? ஐஸ்வர்யவானை வந்துட்டு பாதாளத்துக்கு தானே கூட்டிகிட்டு போனாங்க. விளங்கி கொள்ளுங்கள். சரியா? அது மட்டும் இல்லை, ஷூ போடுவதை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சர்ச்சை வந்துட்டு அது ஒரு ஹால், அவ்வளோதான். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய இடம். அதுக்காக ஷூ போட்டுக்கிட்டு அங்கே வந்துட்டு குதிச்சுக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு ஒரு விளையாட்டு அரங்கை போலவோ அல்லது ஒரு கூத்தாடி மேடையாகவோ மாற்றக்கூடாது.
ஷூ வந்துட்டு நம்ம போடுறது வந்துட்டு எதுக்காக போடுறோம்? நம்முடைய காலினுடைய சேஃபுக்காக. காலில் வந்துட்டு மற்ற ஏதாவது அசுத்தம் நம்ம காலில் கல் முள்ளோ அல்லது வேறு ஏதாவது அசிங்கமாக நம்ம காலில் படக்கூடாது, நம்முடைய காலினுடைய சேஃப்டிக்காக தான் ஷூ போடுறோம். அந்த அசிங்கமான அந்த ஷூவை வந்துட்டு வெளியில் கழட்டி போட்டுட்டு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய இடத்துல, ஆண்டவருக்காக நம்ம ஆராதனை பண்ணக்கூடிய இடத்துல, எல்லாரும் கூடி வந்திருக்கிற இடங்களில் வந்துட்டு அந்த அசிங்கம் காலில் படாதபடிக்கு போடக்கூடிய அந்த ஷூவை உள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுவதும் நீங்கள் ஆடுவதும் வந்துட்டு தப்பு. இப்போ யோசுவா கிட்டையும் செருப்பை கழட்டி போட சொன்னார் ஆண்டவரே, மோசைகிட்டையும் செருப்பை கழட்டி போட சொன்னார். அது பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள். புதிய ஏற்பாட்டினுடைய காலங்களில் வந்துட்டு அந்த பாதரட்சையை வந்துட்டு எதுக்கு குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆயத்தத்து மென்னு பாதரட்சைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக வந்துட்டு இப்போ பாதரட்சை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது ஆயத்தப்படுவதற்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பாதரட்சையை வந்துட்டு நம்ம வெளியில் கழட்டி போட்டுட்டு நம்ம ஒழுக்கத்தோடு, நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சரியா? இனி இப்போ கடைசியாக வந்துட்டு ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஞானம் ப்ளஸ் ஸ்நானம். அப்போ இந்த ஞானஸ்தானம் யார் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் வந்துட்டு, அதாவது மோசைக்குள்ளாக எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவங்க ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அது வந்துட்டு ஞானஸ்தானத்திற்கும் ஆண்டவருடைய மாம்சமாகிய அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமாகிய திருவிருந்து ஆராதனைக்கும் அது சாயலாக, அதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. சரியா? புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு இயேசுவே வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு அதே மாதிரி பேதுரு தலைமையில் வந்துட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதே மாதிரி பிலிப்பு என்கிறவர் வந்துட்டு அந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுத்தார். பவுல் வந்துட்டு சிறைச்சாலையினுடைய அந்த சிறைச்சாலை காவலனுக்கு வந்துட்டு அவன் குடும்பத்துக்கே ஞானஸ்தானம் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவோடு நம்ம பண்ணிக்கொள்ளுகிறதான உடன்படிக்கை. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போதிக்கக்கூடியதான நிறையா கோமாளி கூட்டங்கள் எழும்பி கொண்டே இருக்கிறது. ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம கலாத்திய நிருபத்தில் வாசித்தோம்னு சொன்னா, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை தரித்துக் கொண்டிருக்கிறாங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களாம். ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவை நாம அணிந்து கொள்வது. அப்போ இந்த ஞானஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஞானஸ்தானம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, போதிக்க. நிறைய இப்போ வந்துட்டு ரோமன் கேத்தலிக் சர்ச் எடுத்துக்கிடுவோம், சிஎஸ்சி சர்ச் எடுத்துக்கிடுவோம், ஐஎல்சி, டிஎல்சி, இந்த மார்த்தோமா, அப்புறம் இது யெகோவா சாட்சிக்காரனுங்க, அப்புறம் என்னது இப்படி நிறைய பேர், இந்த சால்வேஷன் ஆர்மி போன்றவங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானமே இல்லை. ஞானஸ்தானம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு பிரதிஷ்டை தான். ஞானஸ்தானம் வந்துட்டு அந்த ஒரு ஏஜ், ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் பெறணும். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டு, பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஜலத்தினால ஒரு ஞானஸ்தானம், ஆவியினால ஒரு ஞானஸ்தானம். இந்த 2 ஞானஸ்தானத்தை புதிய ஏற்பாட்டுக்கால சபை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சபையை மாசுபடுத்துகிற, சபையை கரைப்படுத்துகிற, சபையை வந்துட்டு தீட்டுப்படுத்துகிற இந்த பாலசேகரை போல, இந்த ஜஸ்டினை போல, இந்த ஜான் ஜெபராஜை போல, இந்த அனிதாவை போல, இன்னும் பலர்களுடைய பெயர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வராததுனால அவர்களைப் போல நீங்கள் மாற விடாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை போல மாறி, ஏன்னா எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது வந்துட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறோரும் முடிக்கிறோம் ஆகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த மனுஷனுடைய நாக்கு அப்படிங்கிறது எலும்பில்லாத நாக்கு. அதை குறித்து யாக்கோபு சொல்லும்போது வந்து சொல்லுகிறாரு வந்துட்டு, நாவு ஒரு நெருப்பு என்று சொல்லுகிறார். நாவு ஒரு நெருப்பு தான். எப்படி ஒரு தீ நெருப்பு வந்து ஒரு காட்டை அழித்து விடுகிறதோ, அப்படியே நாவானது என்ன பண்ணுமா? பெரிய அழிவை வருவித்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வந்துட்டு இந்த நாவுனால பல்வேறு தவறான போதனைகளை சபைக்குள்ள நீங்கள் விதைத்து சபையை தயவாக மாசுபடுத்தி விடாதீர்கள். நோவா வந்துட்டு தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அவன் பயபக்தி உள்ளவனாகி தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதே மாதிரி
இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், 3 கோணங்களில் ஆண்டவரை நம்ம சந்திக்க முடியும். ஒன்று, நம்முடைய மரணத்தின் மூலமாக சந்திக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அதான் பாக்கியம். அதே மாதிரி ரகசிய வருகையில் நாம் அவரோடு சேர முடியும். பகிரங்க வருகையில் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை மாதிரி கேஸ் எல்லாம் இங்கே இருக்கவே செய்யாது. அங்கே வந்து யூதர்கள் தான் இருப்பாங்க. அன்னைக்கு யூதர்கள் தான் வந்துட்டு அந்தி கிறிஸ்துவ எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க தான் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். சரியா? இதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகையில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவரோடு சேர விடாதபடிக்கு நிறைய பேரை வழி தவறி போகுவதற்கு காரணமாக இருந்து மக்களை மூளை செலவு பண்ணி இருதய செலவு பண்ணி அவங்களை தவறான பாதையில் வழிநடத்தக்கூடியதான பாலசேகரை போல உள்ளவர்கள் தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அன்பான பாலசேகர் சகோதரனுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். சரியா? உங்களை போல நீங்கள் நிறைய பேர், ஏன்னா உங்கள் சர்ச்சில் நீங்கள் பேசக்கூடியதான அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருடைய தலையில என்னதில்லை, முக்காடு இல்லை. அந்த முக்காடை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க, முக்காடு போடக்கூடாதுங்கிறீங்க. அதையும் கூட வாசித்துருங்க. முக்காடு போடணும். முக்காடு போடவில்லைன்னா தலைமுடி சிறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி போதனை பைபிள் சொல்லுகிறது. அதை வாசிங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால், ஸ்திரீயானவள் வந்துட்டு, ஸ்திரீ அப்படிங்கும் போது வந்துட்டு ஒரு பெண்ணை குறிக்கிறது. சரிங்களா? குழந்தைகளை குறிக்கலாங்க. அங்க வந்து ஒரு ஸ்திரீயை குறிக்க, பெண்ணை குறிக்கிறது. அந்த பெண்ணானவள் வந்துட்டு என்ன பண்ணணுமா, முக்காடிட்டு கொள்ள வேண்டும். முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமுடியையும் கத்தரித்து போட கடவுள். தலைமுடியை கத்தரித்து போட கடவுள். தலைமுடி கத்தரிக்கப்படுகிறதும் தலைமுடி கத்தரிக்கப்படுவதும் சிரைக்கப்படுவதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். முக்காடு நீ போட்டுக்கிட்டோன்னு சொன்னா உன் தலை மொட்டை அடைக்கப்பட வேண்டும். சரியா? முக்காடு போட உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா மொட்டை போடுங்கிறார் ஆண்டவர். இப்ப நான் பாருங்க, நிறைய பேர் ஆன்லைன்ல பேசுறாங்க, நான் வரவே இருக்கிறேன். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் தங்களுடைய இமேஜை வெளிப்படுத்தணும். அப்படி தான் நிறைய லேடிஸ் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் மண்டையிலுமே துணி கிடையாது. அன்பு சகோதரிகளை, என்னோட உடன்பிறப்புகளை நான் சொல்லுகிறேன், ஒழுக்கமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலையில் முக்காடு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் மார்பு துப்பாட்டை போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்துட்டு தகுதியான வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளுங்க. மற்றவங்க ஒருவன் அல்லது ஒருத்தி இடர்வதற்கு நீங்கள் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இடரல் வருவது அவசியம். எவன் ஒருவன் மூலம் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு தான் வசனம் சொல்லுகிறது. உன் கையை உனக்கு இடரல் உண்டாக்குனா கையை தரித்து போடு. உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கிரு. உன்னுடைய சரீரத்தில் எந்த அவயவம் மற்றவர்கள் ஒருவர் இடர்வதற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த அவயவத்தை நீக்கிரு அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ கையோட கண்ணோட காலோட அவயவங்களோட வந்துட்டு பெரிய நெருப்புல போய் எரிகிற அக்னி நெருப்புல நரகத்துல போய் தள்ளப்படுவதை பார்க்கலாம். கண்ணு காது மூக்கு வாய் இல்லாம தோற்றமுடையவனாக இல்லாமல் நீ வந்து நித்தியத்துல இருப்பது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய பேர் பேசுறாங்க, புருஷன் முன்னாடி உட்கார்ந்து பேசுறாங்க. அப்புறம் இது ஜூம்ல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு உங்களை நீங்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, உங்களுடைய இமேஜை மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர இதன் மூலமாக மற்றவர்கள் எப்படி பயனடைய வேண்டும். இப்போ ஊடகத்தில் வந்துட்டு நிறைய தவறான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிற அரசியலும் சரி, மற்ற மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, மற்ற இந்த போலி கும்பல்களாக இருந்தாலும் சரி, தவறான போதனைகளை அதில் அந்த சோசியல் மீடியா மூலமாக வந்துட்டு வெளியிட்டு மக்களை வந்துட்டு களங்கடிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்துவ சமுதாயம் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒழுக்கத்தோடு நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் சரியானபடி எந்த விதமான அதில் மாயம் சேராதபடி சரியாக பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 2017, 18, 19 வந்துட்டு இந்த நெல்லை மணிகண்டனோடு சேர்ந்து இந்த RSS, பிஜேபி, இந்துத்துவா நிறைய வந்துட்டு மற்ற இந்த போலி கிறிஸ்தவர்களோடு நான் போரிடும் போது வந்துட்டு நிறைய கடினமான வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். நானும் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறேன். அது ஒரு பீரியட் முடிஞ்சு. அது அவங்க கூட பேசும்போது நான் அப்படி தான் பேசணும். இப்போ நாம் வந்துட்டு பப்ளிக்கில் நாம் சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செய்து
மக்கள் பயனடையக்கூடிய காரியங்களை நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அதாவது நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு ஒரு ரோலாக இருங்க. ஏன்னா இதில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டு நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? யார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரை தரித்து கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் உப்பா இருக்கின்றீர்கள், அதாவது உப்பா இருந்தீர்கள் என்றோ அல்லது உப்பாக இருப்பீர்கள் என்றோ உப்பாக இருக்க போகிறீர்கள் என்று சொல்லாமல் பிரசன்டென்ஸ், அதாவது அந்த காலத்தில் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த உப்பாக நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம கண்ணை மூடு நாள் வரைக்கும் அல்லது ரகசிய வரைகளை இயேசு நம்மளை எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் நம்ம உப்பாகத்தான் இருக்கணும். உப்புக்கு 3 குணங்கள் உண்டு. நான் கூட நேற்றுக்கு எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் நான் அதை போதிச்சேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. உப்புக்கு 3 குணங்கள் உண்டு. ஒன்று அந்த உப்பினுடைய தன்மை வெண்மை, பியூர் ஒயிட்டு, மற்றொன்று சுவை தரும் தன்மை, மற்றொன்று கரையும் தன்மை. சரிங்களா? அந்த 3மே ஒரு மனுஷனுடைய லைஃப்ல கண்டிப்பாக இருக்கணும். உப்பு, வெண்மை, அது நம்ம பர்ஃபெக்ட் பரிசுத்தத்தை குறிக்கிறது, நீதியை குறிக்கிறது. சரிங்களா? இன்னொன்று சுவை, அது நம்ம நற்கனிகளை கொடுக்க வேண்டும். நற்கிரிகளிலாம் நம்மளை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு காண்பித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இனி ஒன்று கரையும் தன்மை. சரிங்களா? அது நம்முடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிரயோஜனமுடையவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்துட்டு கிறிஸ்துவ சமுதாயம் தலைவோங்கி வளர வேண்டும். இதை மாற்றி தப்பான போதனைகளை சொல்லி நீங்க சபைகளை கீழே சாட்சி விடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வந்துட்டு சபையும் ஒரு பக்கம் சாயும். சபையை சாய்க்க நினைக்கிற நீங்களும் சாஞ்சிருவீங்க. தம்பி தங்கச்சி கவனமாக இருங்க என்று சொல்லி இந்த நாள் பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் இந்த சோசியல் மீடியாவில், இந்த அல்லேலூயா மீடியா வாயிலாக வந்துட்டு நிறைய காரியங்களை பேச இருக்கிறோம். அதுக்காக எல்லா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான எல்லாம் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கான எல்லா தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது காலப்போக்கில் ஆண்டவருடைய காலம் வருகை தாமதித்தால் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி என் பதிவை நிறைவு செய்கிறேன். காட் பிளஸ் யூ. மாரநாதா.